செல்லக்குட்டீஸ் நம்மளோட மல்டிபிள் பெட்டல் சீட் க்ரோன் அடினியம்ஸ் ரோசி அடினியம் இதில் ஃபுல்லாக நம்ம வந்து எத்தனை சீட்ஸ் தெரியுமா போட்டோம்? 190 சீட்ஸ் வந்து இதில் போட்டிருக்கோம் தங்கங்களா. 190 இருக்காது எனக்கு தெரிஞ்சு. ஒரு சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போ போட்டோம்னா அந்த ஒயிட் சீட்ஸ் 30 சீட்ஸ் போட்டோம், 27 போட்டோம். அதேமாதிரி பிளாக் ஸ்வான் சூப்பரான பிளாக் ஸ்வான் சீட்ஸும் சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. நாற்று அதனால் இவ்வளோ பக்கத்தில் நான் போட்டிருக்கிறேன் பார்த்துக்கோங்களேன். அதேமாதிரி ஒரு சீடு ஒன்று நம்ம போட்டோம், டபுள் கிறிஸ்பம் சீட்ஸ். இதை நம்ம ஷேர் பண்ணோம் தங்கங்கள் கூட. ஸோ இதெல்லாமே தான் சீட் க்ரோன் அடினியத்தை பற்றின சில இது வந்து நான் இப்போ சொல்லலான்னு இருக்கேன் உங்களுக்கு. சீடு போடும்போது தங்கங்களா எங்கிட்ட சீடு வாங்கும்போது நான் சொல்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன உங்களுக்கு அப்படின்னா, தயவு செய்து சீடை பற்றின நிறைய வீடியோஸ் நம்ம பண்ணியிருக்கிறோம். மண் கலவை அது எப்படி போடணும் என்ன அப்படிங்கிறதெல்லாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீட் க்ரோனு இல்லை சீடு எப்படி போடணும்னு ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது. தயவுசெய்து நான் திரும்ப சொல்கிறது என்னென்னா, எனக்கு சீடு போட தெரியும், இப்படி தான் வளர்க்கணும்னு ஓரளவு ஐடியா இருக்குன்னா, அதை பற்றின புரிதல் இருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ரோசி அடினியம் மல்டிபெட்டலோ இல்லை ஒரு டபுள் கிறிஸ்பமோ பிளாக் ஸ்வானோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் சூப்பர் கலர்ஸ் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் ரிஸ்க் எடுத்து வாங்கலாம். ரிஸ்க் எடுக்கிறதையே நாங்கள் வந்து ஹையாக தான் எடுப்போம்னு தயவுசெய்து எடுக்காதீங்க. இதனோட கைண்ட் அட்வைஸ். இப்போ சாதாரண ரோசி அடினியம் நம்ம கொடுத்தோம் இல்லை, எங்கே பாருங்கள், இது ஆக்சுவலி சக்கரை. இதில் வந்து சக்கரை அதிலேருந்து வந்ததில் தான் இந்த ஒத்தக்கண்ணா வந்திருக்கான். உள்ளேருந்து ஒன்று தான் வந்திருக்கான். இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஆக்சுவலி இது ஒரு சுவாசிக்கமில் வந்து சூப்பர் பியூட்டிஃபுல் சுவாசிக்கம். இதில் வந்திருக்கக்கூடிய சக்கரில் வந்து அது வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் இது மாதிரி இருக்கிறதுல நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம். மல்டிபிள் ரோசி அடினியம் சீட்ஸில் ரிஸ்க் எடுக்கலாமா? அடுத்து இவங்களுமே சிங்கிள் பெட்டல் மோஸ்ட்லி நல்ல சீட் கொடுப்பாங்கப்பா, அந்த மாதிரி இருக்கும். ஸோ ரிஸ்க் எடுக்கிறத பார்த்து எடுங்க. என்ன ஈவன் இவங்க கூட லாஸ்ட் இயர் கூட சீட் கொடுத்துருந்தாங்க மல்டிபிள் பெட்டலில். பட் என்னோடய அனுபவத்தில் மல்டிபிள் பெட்டல் இது போடுறோம் அப்படின்னா கிராஸ் பாலினேஷனில் சம்டைம்ஸ் வந்து கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது, அந்த மாதிரியுமே இருக்குது. இது வந்து சூப்பரான நம்மளோட சீட் க்ரோன். கொத்துன்னா அப்படி கொத்தா அவுட்லைனில் பார்த்தீங்கன்னா அந்த வயலட் பியூட்டிஃபுல்ப்பா. சீட் க்ரோனில் ரொம்ப சுவாரஸ்யம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது வர்றது. ஸோ பியூட்டிஃபுல். அந்த நடுவில் எவ்வளோ அழகாக ஸ்டார் மாதிரி 10 பூவாவது இருக்கும் போலங்க. இந்த மாதிரி கொத்தில் அழகாக இந்த மாதிரி பிரான்ச்சஸ் வருது. ஸோ சீடு போட்டோன்னா நான் இது என்ன முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சீடு போட்டு வளர்க்குறோம் இல்லையா, இது 3க்கு என்ன ஏஜ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 3க்கும் சேம் ஏஜ் தான். இது எப்போ நம்ம சீட் போட்டோமோ அப்போ தான் நம்ம இதையும் வந்து சீட் போட்டு வளர்த்தோம். பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா நாற்றுகள் வந்து நான் மாற்றாமல் இருந்தேன். இன்னொன்று நாற்றுகள் மாற்றி வச்சாலுமே எல்லா சீடும் ஒரே மாதிரி ஒரே சைஸில் ஒரே ஈவனாக தான் இருக்குங்கிறது கிடையாது. அதுதான் இயற்கை. ஸோ இப்படியும் ஒன்று இருக்குது, இது ஒன்று இருக்குது, இது ஒன்று. என்ன பூ வரப்போகிறாங்கன்னு எனக்கு தெரியலை. இவங்களை மொட்டு வர்றதுக்கான நேரம் வந்து ஆனால் வந்தாச்சு. இதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல். அங்கே பாருங்களேன் எத்தனை பிரான்ச்சஸ்ஸு. இதில் ஒரு அந்த இதுக்குமே வந்து பிரான்ச்சஸ் வந்து வந்திருக்குதுங்க. ரொம்ப க்யூரியாசிட்டி எனக்கு, இதில் என்னடா பூ வரப்போகுதுன்னு. இதை நான் மெயினாக இப்போ எடுத்ததே எனக்கு தெரிஞ்சிச்சு கார்டெக்ஸ் ரொம்ப பெருசாகிடுச்சு, இனிமேலும் நம்ம இதை மாற்றாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் எடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீபாட் நார்மலாக பண்ணலாம். எனக்கு வந்து இந்த ஜடமுடியாண்டி இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் கட் பண்ணி விட்டு கொஞ்சம் முழுன்னு ஆக்கணும்னு ஆசை. அதனால் அதை ஃபைன் நைஃப் வச்சு எடுத்துகிட்டு தான் நான் இப்போ இதை ரீபாட் பண்ண போகிறேன். அடுத்து இது எல்லாத்தையுமே பண்ண போகிறேன் நான். இந்த இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோங்க அன்னைக்கு வந்து ஹார்ட் ப்ரூன் பண்ணோம் தெரியுமா? இப்போ ஒரு 20 டேஸ்க்கு மேலே இருக்கும், இப்படி கலர் சேஞ்ச் ஆகுது. இது கொத்தாக தான் பூக்கும். அந்த ஹார்ட் ப்ரூன் பண்ணது வந்து பாட் பண்ணவே இல்லை, 15 நாளைக்கு 20 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. ஹார்ட் ப்ரூன் பண்ணதே இங்கே பாருங்க, இங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் மண்ணில் ஊண்டி வச்ச உடனே இது பார்த்திங்கன்னா செம்மையாக இன்னும் சூப்பராக வீரியம் கொடுத்து வரும் அப்படிங்கிறது என்னோட ஒரு இது. எதுக்காக நான் வெயிட் பண்ணேன்னா, இந்த சாஃப் வச்சு அங்கங்கே என்ன பண்ணேன், இதை ப்ரூன் பண்ண இதை வந்து காயம் கொஞ்சம் இங்கே இருந்துச்சு இந்த இடத்துல. அந்த காயம்லாம் ஆறட்டுன்றதுக்காக தான் இந்த கேப் வந்து நான் விட்டுருந்தேன். இனிமேல் இத்தனை நாள் தண்ணி பார்க்காம இருந்தாங்களா டக்குன்னு சூப்பராக வர ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த கிராஃப்ட் பாருங்களேன், நல்லா 3 எவ்வளோ செழுமையாக எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு சொல்லி. அது மாதிரி இதோட இதுவே எப்படின்னா, இங்கே இலை கூட பிங்காக இருக்குது, கொத்தாக தான் வரும். அது மாதிரி இவங்களை வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நான் உங்களுக்கு இது பண்ணி காமிக்கிறேன். இலையெல்லாம் எடுத்துகிட்டு வைப்பீங்களான்னு கேட்டால் இல்லை, இதை வந்து நான் இப்போ இலையெல்லாம் எடுக்கலை, சாஃப் வச்சுட்டு அப்படியே தான் வைக்க போகிறேன். இதோட இது பாருங்களேன், இந்த 5 இது இப்படி இருக்குது சிங்கிள். அதே இது தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா டபுளாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வேர்கள் வந்து நம்ம இப்போ எடுத்துகிட்டு இங்கே சாஃப் வச்சுட்டோம். ஒரு 2-3 டேஸ் இதை சும்மா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இதை ஊண்டி வச்சுருவோம். இது வெட்டும் போதே பாருங்கள் சூப்பரான ஒரு கண்டென்ட்டுங்க பாருங்கள். நம்மளுக்கு இது வெட்டும் போதே பார்த்திங்கன்னா எனக்கு இந்த இடத்துல லைட்டாக ஒரு டாட் இருக்க மாதிரி இருந்துச்சு.
கடைசியில் பார்த்தா இது உள்ளே போயிருக்குது. எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி இயற்கையிலே வர்றது. இதுக்கு மழை காலம் வெயில் காலம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்மளை அறியாமலே தண்ணி ஊற்றிட்டே இருக்கோம் அப்படின்னா அடிக்கிற வெயிலுக்கு சில நேரம் அதுவே ஹீல் ஆகும். சில நேரம் உள்ளே தண்ணி பூந்துட்டு அந்த கார்டெக்ஸே வீண் பண்ணி டோட்டல் பிளான்ட்டே டேமேஜ் பண்ணிவிடும். இது வந்து நம்ம பிளான்ட் வைக்கும் போதும் ரீபார்ட் பண்ணும்போது கொஞ்சம் கண்கூண்டாக ஒரு சின்ன டாட் இருந்தாலும் அந்த டாட்டுக்குள்ளே போக எப்படி போகுதுங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ பாருங்கள், ஆப்ரேஷன் டன். இந்த ஹோல் என்ன பண்ணிட்டோம், கிளியர் பண்ணி இது பண்ணிட்டோம். இதில் இப்போ சாஃப் அப்ளை பண்ணிடுவோம். மஞ்சப்பொடி இருந்தால் மஞ்சப்பொடி, நம்ம சாஃப் வச்சு என்ன பண்ணிட்டோம், சூப்பராக பேக் பண்ணிட்டோம். இதை எப்படியும் நான் வந்து ஒரு 3 days அதை ட்ரை பண்ணுவேன் மினிமமாக. ஓகே, வெயிலில் கிடையாது, நல்லா ட்ரை பண்ணி அப்புறமா தான் உண்டி வைப்பேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த குட்டி வந்து இவங்களை அப்படியே வந்து உண்டி வச்சுருந்தேன். அதே ட்விஸ்டே அழகாக வந்துருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த ஒரு 10 inch பாட் வந்து இவங்க அழகாக நட்டு வச்சுட்டு சூப்பராக தண்ணி உடனே நான் ஊற்றி வச்சிட போகிறேன். இதோட அப்டேட்ஸும் தொடர்ந்து நம்ம காமிப்போம். இப்போ விட்டுருக்க இந்த இது இருக்குது பாருங்களேன், கணு மண்ணில் வச்சு தண்ணி ஊற்றி இது பண்ணோன்னா பாருங்கள் இன்னும் சூப்பராக வரும். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். நான் பண்ணுற ஒன்றை உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் இல்லையா. ஆஸ்மோகோட்டு இந்த 10 inch பாட்டுக்கு இதில் என்ன பண்ணியிருக்கேன், மிக்ஸ் பண்ணி இப்போ நான் வச்சுட்டேன். ரீபாட்டு, மண்கலவை, பிளான்ட் எத்தனை நாள் எடுத்து வச்சுருந்து இதில் வைக்கிறேன். இது வந்து என்னென்னா லைவ் எக்ஸ்பெரிமெண்ட். நீங்கள் எந்த புக்கில் வேணாலும் படிக்கலாம், கொள்ளலாம், எது வேணாலும் செய்யலாம். ஆனால் நீங்கள் தமிழச்சி கார்டனில் நான் என்ன பண்ணுறேன் பிளான்ஸ்க்கு என்னன்றதை பார்த்து நீங்கள் வந்து வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அதில் ஒரு யூஸ்ஃபுல்லாக ஏதாவது ஒரு இது இருக்கணும்ல உங்களுக்கு. அதுக்காக ஏனோ தானே நானும் இங்கே பாருங்கள் இந்த பூவைன்னு டூராக போட்டுட்டு போயிட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அது உங்களுக்கு அவ்வளோதான் நல்லா இருக்காது. இவங்க வீடியோ பார்த்தா என்னடா அதில் இருக்குது. ஆக்சுவலி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லுவேன், மேபி நோட் பண்ணாமல் விட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா திரும்ப வந்து இப்போ அவன் சின்ன பிள்ளையாட்டமே கேட்கும்போது எனக்கு ஒரு நேரம் என்னடா வீடியோஸே இவங்க பார்க்குறது இல்லையா அப்படின்னு எல்லாம் தோணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மண் கலவையை பற்றி நிறைய தடவை சொல்லியிருக்கோம். வீடியோஸை தேடி பாருங்கள். மணல், செம்மண், அதுக்கப்புறம் வறுமை கம்போஸ்ட்டு, இல்லை போன்மீல் நம்ம கலப்போம். இதுதான் நம்மளோட டிஃபால்ட்டு மண் கலவையே. ஸோ இப்போ இதெல்லாம் கலந்தாச்சு. 10 inch பாட்டு சைஸை சூஸ் பண்ணுறத மந்திரமாட்டாக நிறைய தடவை சொல்லிட்டோம். அந்த கேப் வந்து உங்களுக்கு இவ்வளோ இருந்தால் போதும், அவ்வளோதான். ஈரப்படுத்தின ஒரு புட்டு மாதிரி இருக்கக்கூடிய இந்த மண்ணை தான் இன்றைக்கி நம்ம இதில் போட்டு விட்ருக்கோம். இதுக்கப்புறம் தண்ணி தெளித்து விட்டு இது பண்ண போகிறோம். ஆஸ்மோகோட் போட்டுட்ருங்கக்கா, டெய்லி தண்ணி ஊற்றணுன்ட்டு கிடையாது. பட் இந்த வெயில் காலத்தில் 2 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி விட்டிங்கன்னா நல்லது. இதை டேரெக்டாக நான் வெயிலில் தான் வைக்க போகிறேன். ஏன்னா இது உங்களை அப்லோட் பண்ணி இது பண்ணியே நான் டேரெக்டாக வெயிலில் தான் வச்சுருந்தேன். சரியா, ஆஸ்மோகோட் நம்மக்கிட்ட வாங்கின தங்கங்களும் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு தடவை ரீபார்ட் பண்ணும்போது அதை மிக்ஸ் பண்ணி வைக்கணுமான்னு கேட்டால் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆல்ரெடி இருக்க பழைய செடியில் சைடில் வந்து நீங்கள் இது பண்ணி வைக்கலாம். என்னோடய வீடியோஸ்லேயே நானே வந்து இது பண்ணியிருப்பேன். ஃப்ரெஷ்ஷாக இப்போ அப்லோட் பண்ணி வைக்கிறது பண்ணும்போது எதுக்குமே ஒரு சேஃபர் சைடு இருக்கிறதுக்காக நம்ம அதை வந்து ஒரு ஃபெர்டிலைசருங்கிறப்ப 1 month or 2 months கழிச்சு நம்ம போட்டால் போதுமே அப்படின்னு எனக்குள்ளே என்ன வருதுன்னா, எல்லாமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுக்கிறது தானே. அப்படி இருக்கும்போது ஏன் நம்ம ரீபார்ட் பண்ணுறோம், ஹார்ட் ப்ரூனிங் பண்ணியிருக்கோம், 15 நாளைக்கு மேலே இதை காய வச்சுட்டோம். இப்போ இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி, அதுவும் இம்போர்ட்டட் பிளான்ட்டில் போய் யாராவது ரிஸ்க் எடுப்பாங்களான்னு கேட்டால் நான் எடுக்கிறேன். ஏன் அப்படின்னா எனக்கு நம்பிக்கை இருக்குது, இது நல்லபடியாக இது பண்ணி வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இப்போது இதில் ஆஸ்மோகோட் போட்டு இந்த மண்கலை வச்சுருக்கிறேன். இதில் எப்படி ரிசல்ட் வருதுங்கிறத கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பார்ப்போம். ஆனால் சீடில் தயவுசெய்து பிகினராக இருக்கேன் நான், மல்டிபெட்டல் ரோஸ்ரி அட்னியம் சீட்ஸ் வாங்குகிறேன், இல்லை ஒரு கலர் கன்ஃபர்மேஷனான சீட்ஸ் வாங்குகிறேன், அதில் ரிஸ்க் எடுக்காதீங்க. சீடே போட தெரியாமல் கூட தங்கங்கள் வந்து நிறைய பேர் வந்து இப்போ இருக்காங்க. ஸோ அந்த வகையில் தயவு செய்து சீடு போடும்போது நார்மலான பிங்க் இருக்குதுல்ல அதை போட்டு நல்லா விளையாண்டு பாருங்கள். கிராஃப்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஒரு பேசிக் வெரைட்டியில் வந்து இது பண்ணுங்கள், பார்த்துக்கலாம். இதோட அப்டேட்ஸ் ஓகே. இதுதான் தமிழச்சி கார்டன். நம்ம தங்கங்கள் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா உங்களுக்கான ரிஸ்க்கை நான் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்து என்ன ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது எப்படி வருது, ஆஸ்மோகோட்டை வந்து இந்த மாதிரி ரீபார்ட் பண்ணும்போதே போடும்போது எப்படி வருதுங்கிறத பார்க்குறதுக்காகவும் கூட தான் இந்த வீடியோ. ஓகேவா? ஸோ அது மாதிரி தம்ப்நெயில் பார்த்து உள்ளே இதுதான் கண்டென்ட் இருக்கும். தம்ப்நெயிலில் எல்லா கண்டென்ட்டையும் போட முடியாது தங்கங்களா. அதை பார்த்துட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டேன் சிஸ்டர், அதை பார்க்கலவும் அதில் சொல்லியிருக்கீங்களா, A to Z வீடியோ ஒரு நிமிஷம் கூட ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தா மட்டும்தான் எல்லா தகவல்களையும் நீங்கள் உள்வாங்கிக்க முடியும். பியூட்டிஃபுல் இல்லை? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோன்னா, சீட் போட்டு வளர்ந்து அதை பார்த்தோம், நாற்றுகளை, அதுக்கப்புறம் ப்ரூன் பண்ணிவிட்டு எப்படி நான் சீட் க்ரோனை சேஞ்ச் பண்ணுறேன்னு பார்த்தோம். சீட் க்ரோன் பிளான்ட்டு போட்டால் ஒரே தடவையில் ஒரே மாதிரி அந்த இது எல்லாமே